நீங்க சர்ச்சில வரும் பொழுது When you come to the church, இங்க ஒரு சரியான தீர்க்கதரிசி இருந்தான்னா if there is a proper prophet, நீ எதுக்காக வந்தங்கறத சொல்லுவான். he will tell you why you are here. சேலம் சர்ச்சில At Salem, பிரதர் சாம் அவர்கள் இருந்த பொழுது when brother Sam was there, ஒரு வாலிப பையன் there was a young man. இன்னொரு வாலிபனை கூட்டி வந்தான். He brought another young man. எதுக்கு கூட்டி வந்தான் தெரியுமா? You know why he brought him? இந்த சபையில உள்ள ஒரு வாலிப பொண்ணை பார்க்கிறதுக்காக. In order to look at a girl of the church. நான் திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. I repeat. நம்ம சபையில உள்ள ஒரு வாலிப பொண்ணை தவறான தொடர்புக்காக நம்ம சபையில உள்ள ஒரு வாலிப பையன் வெளியே உள்ள ஒரு வாலிப பையனை கூட்டி வந்தான். One of the young boys of a church brought one of the young boys who are not a believer to look at one of the girls here, the young girls. அவன் வந்து இவன்ட்ட சொன்னான், உன் சர்ச்சில உள்ள பொண்ணை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். He said, I want to look at that girl, I want to have a connection with that girl. சர்ச்சுக்கு வந்தா ஃப்ரீயா பார்க்கலாம்னா. You can come to the church and be in connection with her. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க சர்ச். You can just imagine the state of the church. அப்படி எவனாவது இங்க வந்துன்னா செத்து போய்டுவ நீ. If any one of you were here like this, you will die. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? What happened then? ஒரு தீர்க்கதரிசனம். There was a prophecy. அச்சராடி தீர்க்கதரிசனம். There was a prophecy. இங்க உள்ள பெண்ணை பார்க்கும்படியாக இன்னொருத்தனை கூட்டி வந்தாயே, எழும்பு. You rise up, you brought another person in order to have a connection with the girl. You rise up. கூட்டிட்டு வந்தவன் எழும்பு, வந்தவன் எழும்பு, கூட்டிட்டு வந்த விசுவாசியும் எழும்புனாரு. The believer as well as the newcomer also should rise up. எப்படி தீர்க்கதரிசனம்? That was a prophecy. இப்ப நமக்கு அப்படிலாம் தெரியல. நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன்னு உடனே இவன் டம டம டமன்னு கை தட்டிடுவான். ஒருவேளை வந்துட்டாரு போல இருக்கு. அவர் தலைவர் வர்றாரு இப்பதான் உள்ளயா. அவர் நீ வர்றதுக்கு முன்னாலே இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார். Before you come here, he is here already. அப்படிதானே? Isn't that true? நீ வர்றதுக்கு முன்னாலேயே 8:55க்கு முன்னாலேயே ஆல்ரெடி அவர் இங்க வெயிட்டிங். Before you were here, he is already present. அப்படிதானே? Isn't that true? அந்த யாக்கோபின் கிணற்றுக்கு அந்த சமாரியா ஸ்திரீ வர்றதுக்கு முன்னாலே யார் உட்கார்ந்து இருக்கா? அவ தண்ணி மொள்றதுக்கு வர்றா, தாகத்தை தீர்க்கிறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாலே ஒருத்தர் தாகம் தீர்க்கிறவர் எங்க வெயிட்டிங்ல இருக்காரு? உட்கார்ந்து இருக்கிறார். One who would quench the thirst was already waiting for the woman of Samaria who came to draw water from the well of Jacob's well. நீ 9:00 தான் குளிக்கவே போவ. At 9:15 you will go to have a bath. 9:35க்கு தான் நீ காரை எடுப்ப. 9:35 you will take a 10:20க்கு தான் நீ உள்ள வருவ. பட் அவர் 8:40க்கு இங்க வெயிட்டிங்ல இருக்காரு. 10:40 you will enter in, but he is already waiting for you from 8:40. யோசித்து பாருங்க தேவனுடைய சமூகத்தை. Just imagine the presence of God. ரெண்டு பேரும் எழும்பல. Both of you did not rise. ரெண்டு பேரும் ஆடி போய்ட்டான். எழும்புனா செத்து போய்டுவான். அவ்வளவு பேரும் சிரிச்சிடுவான். அவன் ரெண்டு பேரும் என்னங்களை காப்பாத்துங்கங்கற ஆமென் போட்டதுதாங்க. ஓடியே போய்ட்டான் அந்த சபைக்காரன். அந்த பொண்ணு வேண்டாம், இந்த சபையும் வேண்டாம், விடுற ஆளன்னு ஓட்டான். The moment they said amen, they both ran away from the church. எதுக்கு நீ சபைக்கு வர? Why do you come to the church? சபை என்ன பார்க்க உனக்கு? Is the church a park for you? நல்ல கவனமா இருந்துக்கணும் தேவ சமூகத்துல வரும்போது. When you come to the presence of God, be careful. எந்த தவறான சிந்தையோட இங்க கால் வைக்க கூடாது. With any wrong notion, do not enter the church. இது கேட் வாக் பண்ற இடம் இல்ல, இது ஃபேஷன் ஷோவும் கிடையாது. இது